நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு. யமுனா வீட்டை விட்டு போயிட்டா, அத்தையும் இறந்து போயிட்டாங்க. இப்ப இவர் எங்க இருக்காருன்னே தெரியல. எல்லாம் என்னாலதான். என்ன ஈஸ்வரி, எதுக்கு முடிச்சு போட்டு பேசுற? இங்க நடந்தது எதுக்குமே நீ காரணம் இல்ல, எல்லாம் நேரம் தான். இல்ல மாமா, நான் வரத்துக்கு முன்னாடி நேரம் நல்லதா இருந்தது. எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல அடுக்கடுக்கா பிரச்சனை. ஆண்டவா, அவருக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. அவரை நல்லபடியா இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்திருப்பா. என்ன வேணா எடுத்துக்கோ. என்ன ஈஸ்வரி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? சங்கரன் கண்டிப்பா வந்துருவாமா. துர்கா, உள்ள கூட்டு போமா. வாங்க ஈஸ்வரி, வாங்க. என்னதான் ஈஸ்வரிக்கு நம்ம ஆறுதல் சொன்னாலும், நேற்றுக்கு காலையில போன சங்கரன் இன்னும் வீட்டுக்கு வரலங்கிறப்போ எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இதுல நம்ம பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சங்கரன் ஒரு ஃபேமஸ் டாக்டர். அவனுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஆபரேஷன் கேஸ் வந்திருக்கும். அதனால அதை அட்டன் பண்றதுக்கு போயிருப்பான். நமக்கு ஃபோன் பண்றதுக்கு முடியாம போயிருந்திருக்கும். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா சந்தோஷம் தான். நான் இப்ப லயன்ஸ் கிளப்புக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க சிவசங்கரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு விசாரிக்கிறேன். நான் பத்திரமா ஈஸ்வரி கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் வரேன். சொல்லு தாமரை. எப்படி இருக்கீங்க செல்வம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏற்கனவே என்ன பொசிஷன் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது தெரிஞ்சும் நல்லா இருக்கேன்னு கேக்குறீங்களே. தாமரை, நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், எப்பவும் போல அமைதியா இரு, எதையும் வெளிக்காட்டிக்காத. கரெக்ட் டயத்துக்கு நான் வந்து உன்னை கூட்டு போறேன். மாப்பிள்ளை பார்த்தது, நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாம் உன்னை அலக்கழிக்க தான் செய்யும். இதெல்லாம் சந்தோஷமா வாழ போற லைஃபுக்கு நாம கொடுக்கற விலைன்னு வச்சுக்கேன். என்ன? சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இன்னைக்கு நாங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்க என்ன? அதான் நானும் அந்த டிஎஸ்பியும். நீங்க ஃபோன் பண்ணும்போது நாங்க அங்கதான் இருந்தோம். ஓஹோ, அண்ணன் சொன்ன கெஸ்ட் நீங்க தானா? ஆமா, என்ன விஷயம்? சும்மா பார்த்து பேசிட்டு வந்தோம். அப்புறம் அந்த டிஎஸ்பி கிட்ட நம்ம விஷயத்த சொல்லலான்னு போனேன். ஆனா சந்தர்ப்பமே கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொல்றதை விட பயம்தான். சொன்னா ஏதாவது விபரீதமாயிடுமோன்ற பயத்துல பின்வாங்கிட்டேன். தாமரை, ஏன் இப்படி அவசரப்படுற? நீ இப்படிலாம் தடுமாறுறது என் மேல நம்பிக்கை இல்லைன்றத காட்டுது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, அப்புறம் நம்ம பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். சரி செல்வம், நான் அப்புறமா பேசுறேன். என்னன்னா? யார்கிட்ட போன்ல பேசணுமா மாதிரி இருந்தது? ஆமா. யாரு? ஏன்னா என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க? இரு, அப்பா கிட்ட சொல்றேன். ஏய், நீ யார்கிட்ட வேணா சொல்லு, ஆனா உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. மாட்டாம போயிடுவ. அண்ணா ப்ளீஸ், நான் என் ஃப்ரெண்ட் பிரசன்னா கிட்ட தான் பேசினேன். உன் ஃப்ரெண்ட் பிரசன்னா கிட்ட தானே பேசினேன், அதுக்கே எப்படி பதற? ஸ்டாலின், ஸ்டாலின். என்னடா? தாமரை கிட்ட இருந்து போன்ரா. அட்டன் பண்ண வேண்டியதானே? இப்பதான்டா தாமரை பேசிட்டு வச்சா. டவுட்டா இருக்குடா. அப்படியா? குடு. என்னடா பண்ண போற? ஹலோ. ஹலோ, யார்? பிரசன்னாவா? நான் பிரசன்னாவோட அம்மா பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல.
ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுற, உனக்கு அறிவில்ல? இனிமே இந்த மாதிரி ஃபோன் பேசுன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தோலை உரிச்சிருவேன். ராஸ்கல், போன வைடா. சாரி. என்னாச்சுடா? ஆமாடா, உண்மையிலே அந்த பொண்ணோட அண்ணன் தான் பேசினான். நல்ல வேலை நீ அட்டன் பண்ணி பேசல, இல்ல பெரிய சிக்கல்ல மாட்டிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல, இந்த புடி. பிரசனோட அம்மா தான் பேசினாங்க. ஆனாலும் இன்னும் மேல் நம்பிக்கை வரல. நம்பவும் மாட்டேன். கடவுளே, காப்பாத்திட்டப்பா. சரி சரி, அழக்கூடாதுடா. என்ன விஷயம் பெரியப்பா? அழாத. நம்ம ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருக்கு பாத்தியா யமுனா? புரியல. இல்ல, என்ன விஷயம்னு கேட்கறதுக்கும் ஏன் வந்தீங்கன்னு கேட்கறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை யமுனா. அக்காவோட வார்த்தைகளை கரெக்டா புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீங்க தான் பெரியப்பா. திவா, நம்ம அந்யோன்யம் இப்படி தேஞ்சு போனதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க எங்களையே ப்ளேம் பண்றீங்களே பெரியப்பா. சரிம்மா, வீடு இருக்கிற கிரிட்டிக்கல் நிலைமையில யாரும் யாரையும் குத்தம் சொல்ல வேண்டாம். மன்னார்குடியிலேருந்து திரும்பி வந்த சிவசங்கரன் உங்களை எல்லாம் பார்த்து பேசிட்டு வரேன்னு வீட்டை விட்டு வெளியே போனான். 2 நாள் ஆச்சு. எங்க போனா என்ன ஆனானே தெரியலம்மா. செல்லுக்கு கான்டாக்ட் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ஆஸ்பத்திரியில் இருந்தா கூட அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறவன் 2 நாளா எந்த தொடர்பும் இல்லாம இருக்காமா. ரொம்ப பயமா இருக்குமா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா பெரியப்பா? இல்லம்மா, அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் தெரியாத இருக்கிறப்போ நாம எப்படிமா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? எப்படிக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதெல்லாம் டிராமா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு அவமானம் ஆயிடும்ல. பாவம் பெரியப்பா, நீங்க எங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. திவா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், அதை விளையாட்டாக்காத. பெரியப்பா, இதோ தேன்மொழி கையில் இருக்க பச்சை குழந்தை, அதுக்கு கூட உங்க பேச்சில் இருக்கிற குதிர்க்கம் புரியும். நம்ம வீட்டில் தொடர்ந்து நடந்த தப்பும் அது உருவாக்குன குற்ற உணர்ச்சியும் தான் உங்களை இந்த மாதிரிலாம் பேச வைக்குது. டேய், தயவு செஞ்சு பேசாம இரு. ஏம்மா யமுனா, நீயும் ஏம்மா மௌனமா இருக்க? அவன மாதிரியே நீயும் எங்க மேல சந்தேகப்படுறியா? பெரியப்பா, நான் யார அதிகமா நேசிச்சனோ, யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தனோ அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க. அதனால என்னால இப்ப எதையும் முழுசா ஏத்துக்கவும் முடியல, உண்மையா இருக்கும்னு ஒத்துக்கவும் முடியல. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என் பேச்சுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு தெரியும் பெரியப்பா. யமுனா, உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தையை நான் எதிர்பார்க்கலாமா? அக்கா சரியாதான் பெரியப்பா சொல்றாங்க. பெரியம்மா இயற்கையா சாகல, அவங்கள பெரியப்பா தான் கொலை பண்ணிட்டாருன்றத இத்தனை வருஷமா மூடி மறைச்ச உங்ககிட்ட இருந்து எப்படி நாங்க உண்மையை எதிர்பார்க்கறது சொல்லுங்க? யாரா கொன்னா? ஒரே ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு நாங்க அமைதியா இருக்கோம். அந்த அமைதி உங்களுக்கெல்லாம் தப்பர்த்தம் கொடுத்துடுச்சு. எப்ப சிவசங்கரன் காணாம போனதே நீங்க சந்தேகப்படுறீங்களோ, இனிமே அந்த அமைதியை கட்டிக்காக நான் விருப்பப்படல. யமுனா, ஈஸ்வரி வேற யாரும் இல்லம்மா. கிரிஜாவையும் ஒன்னையும் 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தெடுத்த தாய்மா. அவன் ரத்தம் தான் நீங்க. விதி பெத்தவளை பிள்ளைங்க மத்தியில அந்நியப்படுத்தி 3வது மனுஷன் மாதிரி நிக்க வச்சிருச்சு. இத சொல்லத்தான் என் தம்பி கிளம்பினான். அவன் உங்களை சந்திச்சானா இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம தான் நாங்க தவிச்சிட்டு இருக்கோம்.
நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கட்டுக்கதை மாதிரி தான் தெரியும். ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஐயோ டேய் கடவுளே. திவாகர், பாத்தியாக்கா எங்க சுத்தி எங்க வராருன்னு? ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய், எல்லாம் அபத்தமான பொய். அந்த ஈஸ்வரி தான் நம்ம அம்மாவா? சாமி கிட்ட போன அம்மா இத்தனை நாள் கழிச்சு இங்க திரும்பி வந்திருக்காங்களாம். ஏங்க நம்மளெல்லாம் என்ன ஒரு குழந்தை நினைக்கிறாரா இல்ல முட்டாள் நினைக்கிறாரா எனக்கு தெரியலக்கா. திவா ப்ளீஸ் இங்க பாருங்க பெரியப்பா, அப்பா காணாம போயிட்டாரு நீங்க சொல்றத நாங்க நம்புறோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், தேடுவோம். அவர் கிடைச்சிருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இனிமே பாதியில வந்து உங்களால எங்களுக்கு அம்மாவாக்க முயற்சி பண்ணாதீங்க. யமுனா. பெரியப்பா, எங்க அம்மாவை இழந்த வேதனையை விட இப்ப நீங்க சொன்ன இந்த பொய் எங்க மனசை ரணப்படுத்திடுச்சு. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக மத்தவங்களை பாதிக்காத வகையில ஒரு பொய்ய சொல்லலாம், அது தப்பு இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்ன இந்த பொய் எங்க மனசையே காயப்படுத்திடுச்சு. உங்க தம்பி பண்ண காரியம் உங்களுக்கு வேணா சரியா இருக்கலாம், நீங்க அதோட நிக்கிறது தான் மரியாதை. அதை விட்டுட்டு அந்த விருப்பத்தை எங்க மேல திணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் இது அழகா இருக்கா? சொல்லுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காணாம போனவரை தேடலாம், ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக காரணத்தை தேடாதீங்க ப்ளீஸ். சாரிம்மா, நான் போய் தான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. அப்பா காணாம போனதுல எனக்கு வருத்தம் தான் சொன்னியே, அந்த ஒரு வார்த்தை போதுமா? நான் சொன்ன பொய்யை மட்டும் மன்னிச்சிருமா. வரேம்மா. கடவுளே, இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் அக்கா நம்ப மாட்டேங்கிறாங்களே. இதுக்கப்புறமும் நம்ம குடும்பம் ஒன்னா சேர வாய்ப்பு இல்லையா? மிஸ்டர் சிவசங்கரன் இருக்காரா? ஐயா இல்லீங்களே. ஆஹா, வேற யார் இருக்கா? பெரிய ஐயா இருக்காங்க. போய் அவரை வர சொல்லுங்க. சரிங்க, உட்காருங்க. ஆ. இவர்தாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க மிஸ்டர் சிவசங்கரனுக்கு என்ன வேணும்? நான் அவரோட அண்ணன், அவர் என் சொந்த தம்பி தான். அவரு ஜிஹெச்ல சீஃப் டாக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல? ஆமா சார். டிஎம்டி 7684 அம்பாஸ்டர் கார் அவரோட தானா? ஆமா. இப்போ அந்த கார் எங்க இருக்குன்னு தெரியுமா? அது 2 நாளைக்கு முன்னால தம்பி தான் எடுத்துட்டு போனான். செல்ஃப் டிரைவிங்கா இல்ல டிரைவர் இருக்காரா? வழக்கமா டிரைவர் தான் வண்டி ஓட்டுவான். 2 நாளைக்கு முன்னால தம்பியா தான் ஓட்டிட்டு போனான். ஓஹோ, இவங்க யாரு? இது தம்பி மிஸ்ஸஸ். எதுக்கு இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கேக்குறீங்க? டிரைவிங் தெரியும் சொன்னீங்களே, எத்தனை வருஷமா அவருக்கு டிரைவிங் தெரியும்? 20 வருஷமா வண்டி ஓட்டுறானே. அவருக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? எதுக்கு இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கேக்குறீங்க? அவனுக்கு ஏதாவது? இப்ப சிவசங்கரன் எங்க இருக்காரு? சிவசங்கரன் வீட்டை விட்டு போனவன் 2 நாள் ஆயும் இன்னும் வரல, எந்த தகவலும் இல்லை. ஆமா, அவனுக்கு ஏதாவது? எஸ், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. திரிசூலமலையில இருந்து ஒரு பெரிய பள்ளத்துல கார் உருண்டு விழுந்து கிடக்கு. மாமா, ஆக்சிடென்டா கொலை முயற்சியான்னு எதுவும் தெரியல, பட் டிரைவர் சீட்ல நிறைய பிளட் இருக்கு. வேண்டாம் சார், வேண்டாம். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியாது. ஏதோ விபரீதமா நடந்துட்டு போனதான் என் மனசு படபடன்னு இருந்தது. கடவுளே. அம்மா, என்னமாச்சு? என்னமாச்சு? லோகமா உள்ள கூட்டிட்டு போமா, மெதுவா கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. என் தம்பிக்கு என்னாச்சு சார்? தெரியல சார், கார் மட்டும் தான் கிடைச்சது. என்ன சார் இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றீங்க? தேடி கண்டுபிடிங்க சார். ட்ரை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். அந்த ஏரியா ரொம்ப டீப்பான இடத்துல இருக்கு. அங்க விழுந்தவங்க இதுவரைக்கும் யாருமே உயிர் பொழைச்சதில்லைன்னு சொல்றாங்க. பட் பாடி கிடைக்காம எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆமா, மிஸ்டர் சிவசங்கரோட ஒய்ஃப் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். அவங்க யாரு? செகண்ட் ஒய்ஃபா? ஆமா சார். செகண்ட் மேரேஜ் எப்ப ஆச்சு? இப்பதான் சமீபத்தில் நடந்தது.
சிவசங்கரன் சாருக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு. முதல் பொண்ணு கிரிஜா, மதுரையில் இருக்கா. அவ ஹஸ்பண்ட் கூட இன்ஸ்பெக்டர் தான். இன்னொரு பொண்ணு? இன்னொரு பொண்ணு யமுனா, டாக்டரா இருக்கா. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலை சார். அவங்கள கூப்பிடுறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? யமுனா இப்போ இங்கே இல்லை சார், தனியாக வேற வீட்டில் இருக்கா. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, சிவசங்கரன் 2ஆம் கல்யாணம் பண்ணது யமுனாவுக்கு விருப்பம் இல்லை, அதான். ஓஹோ, ஓகே, அது உங்க ஃபேமிலி மேட்டர். சார், உங்க பிரதருக்கு சமீபத்தில் யார் கூடயாவது விரோதம் ஏற்பட்டுச்சா? நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? உன் முகத்தை பார்த்தா திருடன் வந்த மாதிரி தெரியலையே. வந்தது யாரு? பசுபதி. பசுபதியா? அவன் எப்படி மறுபடியும் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணானு? பாவி பயலுக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேல கோபம். ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான் போல இருக்கு. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் கேட்கிறேன். சொல்லுங்க சார், யாராவது விரோதிங்க இருக்காங்களா? இல்ல சார், அப்படி யாரும் இல்லை. சிவசங்கரன் ரொம்ப அமைதியானவன். அவன் மேல யாருக்கும் எந்த விரோதமும் வராது. இதை பாருங்க சார், நீங்க கோஆபரேட் பண்ணாதான் சிவசங்கரனை பத்தி சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும். சார், நீங்க என்கொயரிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். நீங்க, அவரோட ஒய்ஃப், அப்புறம் யமுனா, இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு F3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க நான் சார். அங்க வெயிட் பண்றேன். வரேன். ஓகே? ஈஸ்வரி, எனக்கு நல்லது பண்றேன்னு இப்போ அவரு ஏன் மாமா இதுக்கா நான் இங்க வந்தேன்? இதுக்கு நான் அங்கேயே செத்து தொலைஞ்சிருக்கலாம். நடந்தது என்னன்னு தெரியாம நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு மனசு நோகடிச்சுக்காதம்மா. சிவசங்கரனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவன் நல்லபடியா திரும்பி வருவான். சீக்கிரம் கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். புறப்படுமா? நாம ஒத்துழைச்சா தானே போலீஸ் சிவசங்கரனை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். புறப்படுமா? போகமா, ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா, வாங்கம்மா. ஈஸ்வரி, அழாதம்மா. உன்னோட அழுக எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி பயமா இருக்குமா? இத்தனை வருஷம் உன்னை பிரிச்சு வச்சு சிவசங்கரனை வேடிக்கை பார்த்த ஆண்டவன் இப்ப அவனை மறைச்சு வச்சு உன்னை வேடிக்கை பார்க்கறான். இங்க பாருமா, அவனோட பார்வையில தான் நீங்க 2 பேருமே இருக்கீங்கிறத நினைச்சு மனசு ஆறுதல் படுத்திக்கம்மா.